வலி இல்லாத வரிகள் நீக்கம் வரும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. வரவேற்கக்கூடியதாகவும் வரவேற்பு இல்லாததும் கலந்து விஜய் கரூருக்கு அப்புறம் பொது வெளியில ஜாஸ்தி வரல. இது எல்லாத்துக்கும் எல்லாருமே கட்சிகள் இருப்பதும் கூட்டணிகள் அமைப்பது எதற்கு? தேர்தல் என்ற களம் தான். ஏற்கனவே நான் போட்டி போட்டிருக்கேன், கேப்டன் போட்டி போட்டிருக்கேன். பட்ஜெட் நான் கிளம்பி வரும்போதுதான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் போன்ல தான் வண்டியில பார்த்துக்கிட்டே வந்தேங்க. இது எப்படி இருக்குன்னா, பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பொதுவா நல்ல பட்ஜெட் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேர்தலை ஒட்டி வருகின்ற இந்த பட்ஜெட் மிக மிக முக்கியமான ஒரு பட்ஜெட். 9வது முறையாக அவங்க பட்ஜெட் வாசிச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பெண்ணாக, ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த ஒரு பெண் தலைவியாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் எதெல்லாம் பிளஸ்ன்னு சொல்லிடுறேன். ஒரு 5 பாயிண்ட் நான் இன்னைக்கு அறிக்கையும் தரப்போறேன். இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த பட்ஜெட்டை குறித்த அறிவிப்பும் வரப்போகுது. இப்ப நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கு அதிகமாக சென்னை, பெங்களூர், சென்னை, கொல்கத்தா என்று நிறைய ரயில் டிராக்ஸ் கொடுத்திருக்காங்க. ரயில்வே திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல மற்றபடி பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு அதாவது 40,000 கோடி பயோ ஆர்கானிக் அந்த விவசாயத்திற்கு ஒதுக்கி இருக்காங்க. இதனால நிச்சயமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு சாலை வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. இங்க நாகர்கோயிலும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி தான். இந்த முறை நிச்சயம் அந்த பட்ஜெட் நாகர்கோவில சிறந்த முறையில் அந்த எல்லா பணிகளும் முடிஞ்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியாக மாறுவதற்கு அந்த திட்டம் வரவேற்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு ஜவுளிகளுக்கு பூங்கா அமைப்போம் என்று சொல்றாங்க. தமிழ்நாடு ஜவுளிகளை அதிகமாக நம்பி இருக்கின்ற ஒரு ஸ்டேட். எனவே நிச்சயம் காஞ்சிபுரம், ஆரணி, நாமக்கல், ஈரோடு நிறைய இடம் நமக்கு ஜவுளியை நம்பி இருக்காங்க. ஸோ இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா, எல்லா இடத்துலையுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறைய நடத்துவதற்கு, அதாவது ஏஐ தொழில்நுட்பம், அதே போல ஐடி இண்டஸ்ட்ரீஸ், இதன் மூலம் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாராட்டுக்குரியது. இதுல எதெல்லாம் நமக்கு சரியா இன்னும் அவங்க பண்ணிருக்கணும்னு என் மைண்டுக்கு தோன்றது, நான் பார்த்த பட்ஜெட்ல எங்களுடைய கழகத்துல முக்கிய நிர்வாகிகளையும் கலந்து ஆலோசிட்டு தான் சொல்றேன். இன்னைக்கு மற்ற ஸ்டேட்டுகளுக்கு நதிகள் இணைப்பை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடுல மிகப்பெரிய நதிகள், அதாவது காவேரி, தாமிரபரணி எல்லாமே இருக்குது. இங்க நதிகள் இணைப்புக்கோ நீர் வளர்ச்சி மேலாண்மைக்கோ எந்த அறிவிப்பும் வராதது தமிழக மக்களுக்கு ஒரு ஏமாற்றம். அதே மாதிரி வரிகள் எல்லாத்துலயும் வரி, ஜிஎஸ்டில இருந்து டிடிஎஸ்ல இருந்து நிறைய வரிகள் இருக்கு. இந்த வரிகளுக்கெல்லாம் விலக்களித்து சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய அளவு வலி இல்லாத வரிகள் நீக்கம் வரும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா அது அறிவிக்கப்படலை. அதே மாதிரி நம்ம சொல்லணும்னா, இன்றைக்கு ரயில்வேல சில இடங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய பயனாளிகளுக்கு அதுல சொல்ல வேண்டிய திட்டங்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு அதுவுமே நடக்காதது கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய பொருளாதாரம் தினந்தோறும் வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகுது. அமெரிக்கா இன்னைக்கு 50% வரி விதிப்பேன் மிஸ்டர் ட்ரம்ப் சொல்றார். இதுக்கெல்லாம் நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவு ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம மக்கள் நம்பினாங்க. அதுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தொடர்ந்து இந்தியாவினுடைய ஜிடிபி ரேட் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இதனால விலைவாசி உயர்ந்து கொண்டே போகுது. விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. தொடர்ந்து தங்கம், வெள்ளி போன்ற அனைத்து உலோகங்களினுடைய விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வும்
மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ விலைவாசியை கட்டுப்படுத்த வரிகள் இல்லாத ஒரு பட்ஜெட்டா இருக்குன்னு மக்கள் நம்புனாங்க. அது இல்லாதது ஒரு ஏமாற்றம். இது போல நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா ஓரளவு தான் அந்த வந்திருக்கு. இத ஒரு சிங்கிள் லைன்ல நான் சொல்லணும்னா, யானை பசிக்கு சோள பொரிய கொடுத்தது மாதிரி தான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. எனவே இன்னும் வருகின்ற காலங்களில மக்களே தான் எஜமானர்கள். எந்த திட்டம் வந்தாலும் மக்களுக்கு தான். ஸோ மக்கள் வரவேற்கின்ற வேலை வாய்ப்பு, ஊழல் இல்லாம, அதே மாதிரி விவசாயம், நெசவு, அதே போல மருத்துவம், கல்வி, எல்லா செக்டருக்கும் நிறைய அறிவிப்புகள் வரும்னு நினைச்சோம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு, சிலது வரல. எனவே நிச்சயம் இது வரவேற்கக்கூடியதாகவும் வரவேற்பு இல்லாததும் கலந்து யானை பசிக்கு சோள பொரியாது. இல்ல, மத்திய அரசு கிட்ட கேட்டா ஏற்கனவே இத்தனை லட்சம் கோடி நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம், ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்றாங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால உண்மை நிலை என்ன என்பதை நிபுணர்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க, எந்தெந்த ஸ்கீமுக்கு கொடுத்திருக்கீங்க, அது மக்களுக்கு எந்த வகையில சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அப்பதான் அதை பத்தி நம்ம எல்லாம் கருத்து சொல்ல முடியும். புரியலீங்க என்ன கேட்க? அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி இருக்குங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அவங்கவுங்க கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரோட கூட்டணி அமைக்கணும்னு ஒரு நிலை இருக்கு. அதனால எல்லாருமே தேமுதிக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு நாங்க எப்பயும் சொல்ல மாட்டோம். அந்தந்த கட்சியின் நிலைப்பாடு ஏதோ அது அப்படிதான் இருக்கும். அது நம்ம அதை பத்தி என் கருத்து எதுவும் இல்லை. இப்ப எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு கேட்டா அதற்கு நான் பதில் சொல்றேன். இப்ப எத்தனை அணி இருக்கு உங்களுக்கே தெரியுமே, பத்திரிகையாளர்கள் உங்களுக்கே தெரியுமே எத்தனை அணி இருக்கு. தெரியலங்க, ஏன்னா இன்னும் இறுதி வடிவம் எந்த கூட்டணியும் அறிவிக்கல. இதான் ஃபைனல் எங்க கூட்டணின்னு யாருமே இன்னும் சொல்லல. அது வரட்டும், அது ஃபைனலா வந்தாதான் இங்க எத்தனை கூட்டணி இருக்கு, யார் யார் அந்த கூட்டணி, எது வலுவானது எது வலு, அப்பதான் நம்ம பதில் சொல்லணும். இறுதி வடிவம் வரட்டும், அப்ப நான் பதில் சொல்லுவேன். இதெல்லாம் ஆட்சியாளர்கள் கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். விஜய் கரூருக்கு அப்புறம் பொது வெளியில ஜாஸ்தி வரல. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியவர் விஜய் தான். ஸோ அவருக்கு பதில் நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காது. அவருக்கு எடப்பாடியார் ஒரு கருத்து சொல்றாரு, அந்த கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர் விஜய் தான் என்னுடைய, நான் இல்லை. அதனால விஜய் வரும்போது நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். இதுக்கு நான் பல இடங்கள்ல நேற்று கூட திருநெல்வேலியில கூட இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் எங்க தோழமை கட்சி தான், இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே தோழமை. கேப்டன் குரு பூஜை கூட அத்தனை பேருமே தான் வந்தாங்க, அது வேற. பட் கூட்டணி இதான் ஃபைனல் அப்படின்னு சொல்றது நாங்க தொண்டர்கள் மாவட்ட செயலர் விரும்புவதை கேட்டு ஃபைனலா நாங்க அறிவிக்கிறதா இறுதி வடிவம் அப்படிங்கறத சொல்றேன். முக்கியத்துவம் வெற்றி ஒன்றுதான் முக்கியத்துவம், வெற்றி தான் முக்கியத்துவம். எல்லா கட்சிக்கும் வெற்றி தான் முக்கியத்துவம் இல்லையா? எல்லாருமே இங்க கட்சிகள் இருப்பதும் கூட்டணிகள் அமைப்பது எதற்கு? வெற்றியை நோக்கி தானே போறாங்க. அதுதான் எங்களுக்கும், அந்த வெற்றி தான் எங்களுக்கான முக்கியத்துவம். எதுங்க? இப்ப நான் சொல்ல, இப்ப நேற்று கனிமொழி என்ன சொல்றாங்க திருநெல்வேலியில, இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கல. எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்றாரு, நாங்க இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கல இல்லையா? நான் எங்க ஊர்ல இருக்கேன்,
உங்களுக்கே தெரியும் அப்ப தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்க 3ஆம் தேதி நைட் தான் போறேன். அதனால நாங்க வந்து நிச்சயமாக தேமுதிக என்று ஒரு தமிழ்நாடு முழுக்க இப்ப நான் மீட்டிங்ல சொன்னதான் 234 தொகுதிகளும் பூத் கமிட்டிகளை அமைத்து 3வது ஒரு மிகப்பெரிய கட்சியாக நாங்க நிரூபிச்சிருக்கோம். அதுக்குரிய மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் போகும். அதுல மாற்று அது வந்து நான் பொதுவா சொல்ல முடியாதுங்க. அது வரும்போது நான் அதிகாரப்பூர்வமா சொல்றேன். இல்ல இது ஏற்கனவே நான் தான் முதல்ல இருந்து சொன்னேன். அப்படி வந்தா நல்லதுன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் அப்படி வந்தா நல்ல விஷயம்னு சொல்றேன். அது வருமா வராதா அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. இன்கேஸ் அப்படி வந்தால் நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் சம உரிமை இருக்கும்போது மக்களுக்காக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வலிமை இருக்கும். அதனால தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றேன். அதான் இப்ப இன்னும் கூட்டணி முடிவாகல, நம்பர் முடிவாகல, தொகுதி முடிவாகல, வேட்பாளர் முடிவாகல. இதெல்லாம் இறுதி வடிவம் பெற்று தேர்தலை சந்தித்து வெற்றி எப்படி வருது, ரிசல்ட் வருது, அப்புறம் தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நாங்களா இல்ல நாங்க வந்து 2011 வரைக்கும் தனிச்சு போட்டி போட்டோம். ஒவ்வொரு தேர்தலையும் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை நாங்க கொடுத்தோம். அதற்கு பிறகு கூட்டணி அமைத்த பிறகு எந்த தொகுதியில போட்டி போடுறோமோ அந்த தொகுதிக்கு மட்டும் தேமுதிக வெற்றி பெற்று வந்தால் நாங்க என்னெல்லாம் செய்வோம் என்பதை அந்த நேரத்துல சொல்வோமே ஒழிய 19 ஒரு தேர்தல் அறிக்கை இருக்காது. கூட்டணியோடு சேர்ந்துதான் இருக்கு. சரிங்களா? வேறங்க எதுங்க? நீங்க விஜய் கிட்ட கேளுங்களேன். இல்ல நான் வர என்னைய உட்கார வச்சு கேள்வி கேட்கலான்றதுக்காக கேட்க கூடாது. எங்க கட்சி எங்களை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மற்றவர்களை பற்றி பதில் நான் சொல்ல முடியாது. அதனால அவங்கவுங்களுக்குரிய கேள்வி அந்தந்த கட்சிக்குரியவர்கள் அந்தந்த தலைவர்களிடம் நீங்க கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். தேர்தல் என்றால் களம் தான். ஏற்கனவே நான் போட்டி போட்டிருக்கேன். கேப்டன் போட்டி போட்டிருக்காரு, விஜய் பிரபாகர் போட்டி போட்டிருக்காரு. இதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால எப்படி வந்து கூட்டணி அமைது என்பதை பொறுத்து தலைமை பொறுப்புல இருக்கணும். இன்னைக்கு நிச்சயமாக அது மாதிரி வரும்போது நிச்சயம் போட்டியிடுவேன். அதுல எந்த மாற்று கருத்து